வணக்கம். என் கிளையண்ட் மேலே ஒரு போக்சோ நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதியப்பட்டிருந்தது. அது பதியப்பட்டு அவர் 30 நாள் ஜெயிலில் இருக்கிறாரு. அவர் ஜெயிலில் போய் விசிட் பண்ணதுக்கப்புறம் பேப்பர்ஸை வாங்கி எஃப்ஐஆர் வாங்கி படித்ததுக்கப்புறம் தான் தெரியுது, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அவங்க வீட்டு ஓனர். இவர் அந்த வீட்டில் டெனண்ட்டாக இருக்கிறார். சரி, இவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன தான் டிஸ்பியூட் அப்படின்னு அவரை ப்ரிசனில் போய் விசிட் பண்ணி கேட்கும்போது, ஆல்ரெடி இவரை எவிக்ஷன் பண்ண, வீட்டை காலி பண்ணி தர சொல்லி அவங்க நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. செவரல் விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க, வீட்டு ஓனர் அவங்க பொண்ணை வச்சு இவர் அப்யூஸ் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. நான் போக்சோ நீதிமன்றத்தில் ஒரு பெயில் தாக்கல் செய்கிறேன். அப்போ இந்த நோட்டீஸை நான் ஒரு ஆதாரமாக கொடுக்குறேன். அதாவது ஆல்ரெடி இவங்களுக்குள்ள ஒரு ப்ரீவியஸ் டிஸ்பியூட் இருக்குது. இவரை வீட்டை விட்டு காலி பண்ண தர சொல்லி இவங்க ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க கம்ப்ளைனன்ட் தரப்புலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த இன்ஸ்டன்ட் வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை படித்து பார்த்துட்டு நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா, இமீடியட்டாக எனக்கு அந்த கேஸில் பெயில் தராங்க. ஸோ இதனால் என்ன தெரிய வருதுன்னா, ஒரு ஃபார்மர் டிஸ்பியூட்டே பார்த்திங்கன்னா ஒரு போக்சோ கேஸுக்கு இப்போலாம் நிறைய இடத்துல காரணமாக அமையுது. உண்மைத்தன்மைகள் உள்ள கேசஸ் பதியப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு ப்ரீவியஸ் எனிமிட்டி காரணமாகவும் சில கேசஸ் பதியப்படுது. ஸோ அதை இமீடியட்டாக புரிஞ்சுக்கிட்ட நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க, அந்த நோட்டீஸை மட்டுமே ஆதாரமாக எடுத்துக்கிட்டு எனக்கு பெயில் கிராண்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் கேஸில் அந்த மாதிரி ப்ரீவியஸ் எனிமிட்டி ஏதாவது இருக்குது, அதை ப்ரூவ் பண்ண முடியறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்குன்னா தயவு செஞ்சு உங்கள் போக்சோ கேஸில் ஒரு கிரவுண்டாக யூஸ் பண்ணுங்கள். அது பெயிலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை மற்றவங்க ட்ரையலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.